ஒரு சில தினங்களாக நான் வீடியோ போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தமிழ்நாட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்வைக்கு போகணும். அவர் என்னை அழைக்க வேண்டும் என்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுக்காக அழைப்பார்ன்னு நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எதார்த்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வார்டு 12வது வார்டு திமுக கவுன்சிலருக்கு கூட இந்த வீடியோ போய் சேரல. இதான் எதார்த்த உண்மை. இந்த புகைப்படத்துல காட்டுறவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானோருக்கு ஒருவர் யாருன்னு தெரியும். ஒரு சில பேருக்கு மத்தவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டில தற்போதைய முதல்வர். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் அண்ணன் பையன். ஏன் இந்த ஃபோட்டோவ இப்ப காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு வேற ஒரு கட்சி துண்ட போட்டு முதலமைச்சருக்கு பொக்கே குடுக்குற மாரி ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்தில போஸ்ட் பண்ணியிருந்தத பார்த்திருந்தேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், இவர் குடும்பமே முழுக்க முழுக்க திமுகவாலான குடும்பம். இவர்கள் தாத்தாவா இருக்கட்டும், இவங்க பாட்டியா இருக்கட்டும், இவரோட அப்பா, அம்மாவா இருக்கட்டும், இவங்க பெரியப்பா, சித்தப்பான்னு சொல்லி அந்த உறவு முழுக்க திமுகவாலான குடும்பம். இந்த பையன் ஓட்டே இல்லாதப்ப திமுகவிற்காக அவ்வளோ வேலை பார்த்த பையன். இவர் மட்டும் கிடையாது, இதுபோல நிறைய இளைஞர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் என் மனைவியோட சின்னம்மா பையன் எனக்கு மச்சினன் முறை வரும். சமீபத்தில் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை பார்க்கும்பொழுது கூட தற்போதைய முதல்வரோட ப்ரொஃபைல் இருந்துச்சு. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவிற்காக ஓட்டுகளே இல்லாதப்ப முழுக்க முழுக்க திமுக மீது அவ்வளோ பற்று கொண்டு வேலை செய்த சகோதரர்கள். தன்னுடைய முதல் ஓட்டை திமுகவுக்காக போட்ட இளைஞர்கள். இன்றைக்கி ஏன் இப்படி போனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ முதல் காட்டு கண்ணன் பையன் இருக்காங்கள்ல, பட்டுக்கோட்டையில் சமீப காலத்தில் உடல்நிலை முடியாமல் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எத்தனை கட்சி தொண்டர்கள் போய் பார்த்தாங்க அவரை? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு சில காரணங்கள் நான் கேட்க விரும்புகிறேன். உங்கள் ஊரில் ஒரு பெரிய பணம் படைத்த வசதி படைத்த இருக்கக்கூடியவர்களை எத்தனை கட்சி தோழர்கள், கட்சி நிர்வாகிகள் அவங்க அந்த கட்சியே இல்லாட்டியும் கூட போய் பார்க்குறாங்க. ஆனால் இந்த பையனோட அப்பாவை முழுக்க முழுக்க திமுகவின் உடன்பிறப்பாக இருந்தவர்கள், திமுகவிற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எத்தனை கட்சி தொண்டர்கள் போய் பார்த்தாங்க? இப்போ அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையாங்கிறது விஷயம் கிடையாது. இன்றைக்கி டிவிகேயில் இருக்கக்கூடிய பாதி இளைஞர்கள் திமுகவிற்காக முழுக்க முழுக்க உழைத்தவர்கள், முழுக்க முழுக்க திமுகவை போராடினவர்கள். அப்படியாப்பட்ட சகோதரர்கள் தான் இன்றைக்கி ஒரு வெறுப்பின் காரணமாக தான் இன்றைக்கி போய் சேர்ந்துருக்காங்க. இந்த பையன்கிட்ட நான் கேட்கலை, ஏன்டா இப்படி போய் சேர்ந்த அப்படின்ட்டு. எப்படி கேட்டாலும் அவனோட ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். அந்த ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்னொரு வருத்தமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட வீடியோ பல லட்சம் மக்கள் பார்த்துருக்காங்க சமூக வலைதளங்களில். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பல ஆயிரக்கணக்கான கமாண்டுகள் இந்த பையன் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியாரை ஹேஷ்டாக் பண்ணியிருக்காங்க, டேக் பண்ணியிருக்காங்க. எத்தனோ பெண்கள், எத்தனோ இளைஞர்கள், எத்தனோ அந்த கட்சியின் உண்மையான உயிர் துடிப்பாக இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. உங்கள்ட்ட இருக்க பிஆர் டீம்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஹேஷ்டாக் போட்டு டேக் பண்ணுறாங்க தானே, ஏன் இந்த தகவலை உங்களுக்கு நாலேஜ் கொண்டு வரல? இது மாதிரி தான் ஒவ்வொரு தொண்டர்களும் தன்னுடைய வேதனையின் காரணமாக தான் இன்றைக்கி நம்மளோட கட்சியை விட்டு புது கட்சிக்கு மாறி இருக்கார்கள். இவர்களை திருப்பி நம்ம கொண்டு வர இயலும். அதோட யூகத்தை தான் நான் உங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நினைப்பீங்க, இவன் என்னத்தை அப்படி ஷேர் பண்ணிட போகிறான் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு சில படங்களை இந்த இடத்துல உதாரணமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு படம் நடித்தார், ரமணான்னு சொல்லிட்டு. அங்கே பல அதிகாரிகள், பல ஆஃபீஸர்கள் இருப்பாங்க, அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் சாதாரண ஒரு டிரைவர் அந்த குற்றவாளி இருக்கிறதை இலகுவாக கண்டுபிடிப்பார். அப்போ அங்கே உதாசனப்படுத்துவாங்க ஆஃபீஸர், ஆனால் யதார்த்தம் அந்த டிரைவர் தான் கண்டுபிடிப்பார். அதே மாதிரி இன்னொரு படத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 300 பருத்தி வீரர்கள் சொல்லிட்டு நம்ம மறைந்த தலைவர் கருணாநிதி ஐயா அவர்கள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், திமுகவின் வல்லமை மிக்க ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆளுமை, நம்ம ஊனமுற்றோர்களை மாற்றுத்திறனாளின்னு சொல்லி தான் அழைக்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பருத்தி வீரர்களில் 300 பருத்தி வீரர், ஆங்கில படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மாற்றுத்திறனாளி அந்த போர்ப்படை தளபதிகிட்ட வந்து சொல்லி, நானும் வந்து போர் வீரனாகணும், என்னையும் உங்கள் படையில் சேர்த்துக்குங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களை நிராகரிப்பாங்க. நீ வேணாம், நீ வந்து எங்களுக்கு எடுபிடி வேலை செய்யி, மருத்துவ உதவி செய்யி, உன்னால் எங்களோட போர் செய்ய முடியாது, எங்கள்கிட்ட இருக்க வீரர்கள் 300 பேருமே
வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த வலிமை மிக்க வீரர்களை அழிப்பதற்கு வழிவகுத்து யூகம் வகுத்தவர் அந்த மாற்றுத்திறனாளி தான் எதிர்க்கட்சியில் சேர்ந்து. அதை நம்ம சண்முக பார்ப்போம். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் ஒரு படம், ஒரு எழுத்தின் மூலமாக எழுதப்பட்டது என்று கொண்டாலும் கூட சமீபத்தில் நான் தான் மிகப்பெரிய வல்லரசன் என்று சொன்ன ஒரு நாடு பல ஆண்டுகளாக பொருளாதார தடையில் இருந்த ஒரு நாட்டை எதிர்த்து தோல்வி அடைஞ்சிச்சு. வல்லரசு நாடு இது பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், தோல்வி தான் அடைஞ்சிச்சு. அவங்க வகுத்த யூகம்தான். இன்னைக்கு நம்ம பண்ணுறது சரின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது சரியாக தான் இருக்கும். உங்களுக்கு அறிவுரை சொல்லுவதற்கு உங்களை யூகம் வைத்து கொடுக்கும் அளவிற்கு நான் பெரிய ஆள் கிடையாது சத்தியமாக. ஆனால் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் குறிப்பிட்டிருப்பேன். இந்தியா ஒரு பிரதமர் குவைத்துக்கு வந்திருக்கும் பொழுது பல நிறுவனங்கள் இலவசமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி தரோம், அந்த கிரெடிட்டை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் கேட்ட காசை கொடுத்து அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தி முடித்து அந்த நிறுவனத்திற்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி அந்த வெற்றியை நானும் கண்டேன். ஏன்னா இந்தியா பிரதமர் அது சொல்லப்போ நிறைய விஷயங்கள் சொல்ல போகணும், இது பகிரங்கமாக எதையும் பேச முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் குவைத்திற்கு ஒரு மிக தொழிலதிபர் இருக்காங்க. அவங்க எனக்கு நிகழ்ச்சியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பல சகோதரர்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஒரு சகோதரர் நிகழ்ச்சியில் ஒரு சகோதரர் கலந்துக்கிட்டாங்க. சர்ச்சைக்குரிய நபர், அவர் பேரெல்லாம் இங்கே பதிவு பண்ண விரும்பலை. சில உதவிகள் பண்ணி பல சர்ச்சைக்கு ஏற்படுத்தியக்கூடிய ஒரு சகோதரர் வந்திருந்தாங்க. அவர் நிகழ்ச்சி குவைத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேல்முருகன் அண்ணன் குவைத்துக்கு வந்திருந்தாங்க, அவங்க நிகழ்ச்சி அந்த குவைத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடிகர் சசிகுமார் அண்ணன் குவைத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியுமே வரிசையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஆர்டர் கிடைக்கல, பாக்கி 2 நிகழ்ச்சிக்கும் எனக்கு ஆர்டர் கொடுக்கக்கூட சொன்ன ஒரு தொழிலதிபர் அவரே கூப்பிட்டு இல்லை இந்த பையனுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு 2 தினமாக இங்கே ஒரு பெரிய ஒரு தங்க மலை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி பல கோடி நகை மக்களுக்கு இலவசமாக தங்கத்தை கொடுத்தாங்க. அவர் நிகழ்வை 2 நாள் நான் தான் நடத்தி காட்டினது மட்டும் இல்லாமல் அவர் கையால் தங்க பரிசையும் நாணயமாக பெற்றேன். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல எனக்கு ஆர்டரே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அவர் வாயாலேயே இவருக்கு தம்பிக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி அவரோட நிகழ்ச்சி 2 நாள் நிகழ்ச்சி, தமிழகத்திலேருந்து மிகப்பெரிய ஆற்றல் மிக்க அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட பழைய வீடியோக்களை பார்த்தா தெரியும். யார் என்னை கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்கள் வாயாலேயே தம்பிக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்ல வச்சேன். அவர் கையாலேயே தங்க நாணயத்தை பரிசாக பெற்றேன். நான் வகுத்த யூகம்தான். உங்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு நான் ஆற்றல் மிக்கவன் கிடையாது. ஆனால் என் மேண்டுக்குள் மூளையில் சில தோணக்கூடிய விஷயங்களை உங்களோட ஷேர் செய்யணும். இது உங்கள் பார்ப்பவர்களுக்கு காமெடியாக கூட நினைக்கலாம். இப்போ பிற்காலங்களில் இன்னும் சற்று நாட்களில் திருச்சியில் இடைத்தேர்தல் வரும். நீங்கள் ஒரு யூகம் வகுத்து வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அந்த யூகத்தில் தோற்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. ஜெயிச்சா மிகப்பெரிய சந்தோஷம் நான் அடைவேன். தோற்றில் என்றால் இந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு அன்று பட்டால் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்ன செய்ய வேண்டும், பிற்காலங்களில் திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பது என்னோட ஆலோசனையும் நீங்கள் கேட்டால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நான் போட்ட வீடியோ எங்கள் வார்டு கவுன்சிலருக்கே போகலை, எங்கள் ஊர் மாவட்ட செயலாளருக்கு போகலை. தற்போது எங்கள் தொகுதிக்கு ஜெயித்த அண்ணன் வைத்திலிங்கம் ஐயா அவர்களுக்கு அப்பான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம், எனக்கு தெரியும். ஆனால் என்னை மறந்துருப்பாங்க, அவங்க அதிமுக இருக்கும்போது இப்போ திமுக வந்திருக்காங்க. எங்கள் அப்பா அவர்களுக்கு போகலை, என்ன சொல்ல வரான் அந்த பையன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்னோடய முயற்சியாக 2வது வீடியோவாக இதை நான் பதிவு செய்கிறேன். இது உங்கள் பார்வைக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியலை, ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட தெரியலை. சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவான முறையில் சொல்லியிருப்பேன் என்று நம்புகிறேன். எந்த அளவுக்கு இது உங்கள் மத்தியில் சேரும் என்று தெரியவில்லை. பிஆர்ஓ டீமுங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகளை மட்டும் வீடியோ எடுத்து போடக்கூடிய டீமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தொண்டர்களின் பதிவை உங்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும். நடப்பது, சாப்பிடுவது, சிரிப்பது வீடியோவாக போடுவது பிஆர்ஓ டீம் கிடையாது. 1,00,000 வீடியோக்கள் ஒரு நாளைக்கு பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இது மாதிரி ஒரு வீடியோக்கள் குறைவாகவே பதிவேற்றம் செய்யப்படும். அதை உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வர வேண்டும். முடிந்த அளவு தமிழக முதல்வர் பார்வைக்கு இந்த வீடியோவாவது போக வேண்டும். திருச்சியில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் நீங்கள் வகுத்திருக்க யூகம் நான் தவறு என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக அது தோல்வியை தழுவக்கூடிய யூகமாக தான் இருக்கும். நான் ரொம்ப நேரம் கடந்து பேசிவிட்டேன்.
இதில் தவறு இருந்தால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளவும். உங்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு நான் ஆற்றல் மிக்கவனோ அறிவாளியோ கிடையாது. இருந்தாலும் என்னுடைய யூகத்தை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த இடத்துல போஸ்ட்டை நான் பண்ண முடியாது. ஏன்னா அதை மற்றவங்க பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொலைபேசியிலையும் என்னால் சொல்ல முடியாது. உங்களை நேரடியாக சென்று என் முகத்துடைய எமோஷனலுடன் அதை நான் சொல்ல வேண்டும். அதற்காக தான் நான் ஒரு வாய்ப்பை கேட்க கொண்டிருக்கிறேன். வேறு எதற்காகவும் கிடையாது. என் தேவதை சொல்லுவாங்க, நாங்கள் பிச்சைக்காரனாக கூட வாழ்ந்துடலாம், என்றைக்கு பெரிய ஆளாகவோ ஃபேமஸாக ஆகக்கூடாது என்று. அது மாதிரி நான் ஃபேமஸ் ஆவதற்காகவோ பெரிய ஆள் ஆவதற்காக எந்த நோக்கமும் கிடையாது. என் தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிகள் மீண்டும் மலர வேண்டும். தமிழகத்தில் திமுக நிலைத்து இருக்க வேண்டும். காலங்களானாலும் மக்களுக்கு செய்ய ஒரு நல்ல ஒரு கட்சியாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நிலைத்து இருக்க வேண்டும் என்பது நோக்கத்துக்காக தான். டிவிகேக்கு சென்றவர்கள் தற்கூரி என்று சொல்ல வேண்டாம். ஏன்னால் அதில் பாதி திமுக இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிந்தவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கள் ஊரில் இருந்து போனவர்கள். ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் முன்னாள் நகர இளைஞர் அணி அமைப்பாளராக இருந்ததில் இந்த போன சகோதரர் பாதி பேர் நான் கட்டமைத்து வைத்த சகோதரர்கள் தான். அதெல்லாம் சொன்னால் பெரிய லென்த்தாக போகும். தமிழக ஐயா பார்வைக்கு போக வேண்டும். இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தவறாக பேசியிருந்தால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளவும். Thank you for watching. Bye bye.